வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ். ஒன்னு உங்க பணத்தை பத்தினது, இன்னொன்னு உங்க ஆரோக்கியத்தை பத்தினது. இது ரெண்டும் உங்களை எப்படி பாதிக்க போகுதுன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. இப்போ உங்க பணம், உங்க ஆரோக்கியம் இது ரெண்டையும் பாதிக்கிற மாதிரி ரெண்டு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுல எது உண்மை, எது வெறும் வதந்தி? வாங்க நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். அதுதான் நம்ம மாநில அரசோட சிறப்பு நிதி உதவி. தமிழ்நாட்டுல சமீபத்துல ஒரு பெரிய தொகை கொடுத்திருக்காங்களே, அதை பத்தின உண்மைகளை முதல்ல பாத்திரலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். 5000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே தகுதி இருக்கிற குடும்பத் தலைவிகளுக்கு தமிழ்நாடு அரசு ஒரே அடியா அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல இந்த 5000 ரூபாயை டெபாசிட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த 5000 ரூபாய் எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சிங்களா? இதுல ஒரு சின்ன பணக்கு இருக்கு. அதாவது வர்ற 3 மாசத்துக்கான உரிமை தொகையை அட்வான்ஸா கொடுத்திருக்காங்க. அது கூடவே ஒரு கோடைக்கால சிறப்பு போனஸா 2000 ரூபாயும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. இந்த திட்டம் எவ்வளவு பெரியதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தமிழ்நாடு முழுசா 1,31,00,000 பெண்கள், ஆமாங்க 1.31 கோடி பேர் இந்த சிறப்பு நிதி உதவியால பயனடைஞ்சிருக்காங்க. நினைச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம்னு. ஓகே, இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். மத்திய அரசு சார்புல ஒரு புது திட்டம் வருதுன்னு ஒரு பேச்சு அடிபடுது. அது நிஜமா இல்ல வெறும் அரசியல் வதந்தியா? வாங்க அத கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சிடலாம். 12,000 ரூபாய் மத்திய அரசு இப்படி ஒரு நிதி உதவி தொகுப்பை கொடுக்க போறதா ஒரே பேச்சா இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கணும். இந்த தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமா உறுதிப்படுத்தப்படல. இது அரசியல் வட்டாரங்கள்லயும் மீடியாக்கள்லயும் பரவிட்டு இருக்கிற ஒரு செய்தி, அவ்வளவுதான். இங்கதான் ரெண்டுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசமே இருக்கு. பாருங்க, மாநில அரசோட திட்டம்ங்கிறது 100% உண்மை, பணம் மக்களோட கைக்கு போயிடுச்சு. ஆனா இந்த மத்திய அரசு திட்டம்னு சொல்லப்படுறது ஏற்கனவே இருக்கிற பல மானியங்களை ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய பேக்கேஜா கொடுக்கலாமான்னு ஒரு யோசனை தான். இது இன்னும் ஒரு முன்மொழிவு நிலையில தான் இருக்கு. சரி, இப்போதைக்கு உண்மையிலே கிடைக்கிற இந்த மாநில அரசோட பணத்தை வாங்க யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு? அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்ன? இந்த உதவித்தொகை வாங்கணும்னா 4 முக்கிய நிபந்தனைகளை பூர்த்தி செய்யணும். முதல்ல வயசு. விண்ணப்பிக்கிற பெண்ணுக்கு குறைஞ்சது 21 வயசாவது ஆகியிருக்கணும். ரெண்டாவது, குடும்பத்தோட 1 வருஷ வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கணும். மூணாவது, நிலம். அதாவது 5 ஏக்கருக்கு குறைவான நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவான புன்சை நிலம் வச்சிருக்கலாம். கடைசியா கரண்ட் பில். 1 வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்கு மேல கரண்ட் யூஸ் பண்ணிருக்க கூடாது. அதே மாதிரி சில பேர் இந்த திட்டத்துல பயன்பெற முடியாது. யாருன்னு பார்த்தா அரசு ஊழியர்கள், அரசு பென்ஷன் வாங்குறவங்க, இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க, அப்புறம் கார் மாதிரி 4 சக்கர வாகனம் வச்சிருக்கிற குடும்பங்கள். இவங்களுக்கெல்லாம் இந்த திட்டம் பொருந்தாது. சரி, பண விஷயத்த இப்போதைக்கு ஓரம் வைப்போம். அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாருடைய ஆரோக்கியத்தையும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு புது கொரோனா வைரஸ் பத்தின உலகளாவிய எச்சரிக்கை வந்திருக்கு. இந்த புது கொரோனா வைரஸ் வகைக்கு B3.2ன்னு பேர் வச்சிருக்காங்க. இது ஓமிக்ரான் குடும்பத்தில இருந்து வந்த ஒரு புது வேரியண்ட். இதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் செல்லமா சிக்காடா அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த வைரஸ் பரவுற வேகம் இருக்கே, அதுதான் கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம். பாருங்க, நவம்பர் 2022ல தென்னாப்பிரிக்காவுல தான் இதை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. ஆனா 2023 மார்ச் மாசத்துக்குள்ளேயே 23க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இது பரவிடுச்சுன்னு உறுதிப்படுத்திட்டாங்க. எவ்வளவு வேகமா பரவிருக்கு பாத்தீங்களா? அதோட அறிகுறிகள் என்னென்னு பார்த்தா பெரும்பாலும் பழைய வேரியன்ட்ஸ் மாதிரி தான். ரொம்ப கடுமையான தொண்டவலி, காய்ச்சல், பயங்கரமான சோர்வு, அப்புறம் இருமல், இதெல்லாம் தான் பொதுவா காணப்படுது. ஆனா இங்க தான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். இந்த வைரஸ் ரொம்ப வேகமா பரவனாலும் அதனால வர்ற நோயோட தீவிரம் பொதுவா குறைவா தான் இருக்கு. அதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல செய்தி. அப்போ உலக சுகாதார நிறுவனங்கள் என்ன சொல்றாங்க? சிம்பிள் தான், பயப்படாதீங்க, ஆனா ஜாக்கிரதையா இருங்க. பீதி அடைய வேண்டிய அவசியம் இல்ல, ஆனா எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த 2 பெரிய விஷயங்களோட முக்கியமான பாயிண்ட்ஸை ஒரு தடவை டக்குன்னு பார்த்துடலாம். முதல்ல பணம். தமிழ்நாடு அரசோட 5000 ரூபாய் உதவித்தொகைங்கிறது 100% உண்மை. ஆனா மத்திய அரசோட 12,000 ரூபாய் திட்டம்ங்கிறது இப்போதைக்கு ஒரு வதந்தி தான். அடுத்தது ஆரோக்கியம். இந்த புது P3.2 வைரஸ் வேகமா பரவும், ஆனா அதோட பாதிப்பு குறைவு. அதனால விழிப்புணர்ச்சி முக்கியம், பயம் தேவையில்லை. சோ உண்மையான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வதந்திகளை ஒதுக்கி வச்சுட்டு உங்க குடும்பத்தோட பணத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க நீங்க தயாரா இருக்கிறீங்களா? இந்த கேள்வியோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம்.